Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the square root of 289x power 4 minus 612x cube plus 970x square minus 684x plus 361 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், லாங் டிவிஷனில் போட போகிறோம். ஸோ இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கான்னு பார்த்துக்கணும். பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1 கான்ஸ்டன்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, 289x பவர் 4. ஸோ 289 எதோட ஸ்கொயர், எந்த ரெண்டு சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 289 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 17s are 289. x பவர் 4 எப்படி பிரிக்கிறோம், ரெண்டா, x ஸ்கொயர் 17x ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். கண்டிப்பாக இதை ஸ்ப்ளிட் பண்ணி தானே இங்கே போட்டிருக்கோம், அப்போ அதே தான் வரும். 289x பவர் 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ண போகிறோம், இது கேன்சல் ஆயிரும். அடுத்த ரெண்டு டேர்மை இறக்கணும், ரெண்டு டேர்மாக இறக்கணும். 612x கியூப் ப்ளஸ் 970x ஸ்கொயர் இறக்கிட்டேன். இப்போ இங்கே நம்ம நம்பர்ஸ்க்கு போடுவோம்ல 8th ஸ்டாண்டர்ட் லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட், அதே கான்செப்ட் தான். இங்கே வந்து வேரியபிளோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 17 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 34x ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மையும் நான் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது minus 612x cube by 34x square டிவைட் பண்ண போகிறோம். x square x cube, அப்போ ஒரு x இருக்கும். இப்போ 34ஐயும் 612ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். என்ன வரும்னு தெரியாது இல்லையா? 612 34ஆல் 34 1s are 34, பேலன்ஸ் வந்து 11 பாரோ பண்ணால் 11 minus 4 8ங்களா, 7 வரும். அப்புறம் இங்கே 5 ஆயிரும், 5 minus 3 2. அடுத்து இந்த 2 இறக்குறேன். இப்போ 34 8s are வருமா, 8s are வந்து 8 3s are 4s are 32, 3 8s are 24, 27. எஸ், அப்போ 18s are வருது. அப்போ என்ன அர்த்தம், மைனஸ் 18x, மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் 18x. ஸோ அந்த மைனஸ் 18x இங்கேயும் போடணும், மேலேயும் போடணும். சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். மைனஸ் 18x இன்டூ திஸ், எப்படியோ மைனஸ் 18ஐயும் 34 மல்டிப்ளை பண்ணால் 612 தான் வரும். ஏன்னா 612ஐயும் 34ஐயும் டிவைட் பண்ண 18 கிடச்சதுல, இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 612 எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அடுத்து மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 18 இன்டூ 18 மல்டிப்ளை பண்ணி போடணும். 18 இன்டூ 18, 8 8s are 64, 4 balance 6, 8 1s are 8, 8 plus 6 வந்து 14. அடுத்து 8 1 4 2 balance 324 வருது. சரிங்களா? இப்போ இங்கே என்ன வரும், 324 x into x x ஸ்கொயர். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸில் இருக்கிற 612x கியூப் வந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸில் இருக்க 324x ஸ்கொயர் வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே 10 வந்துடும், 10 minus 4 6, இங்கே வந்து 6 வந்துடும், 6 minus 2 4, 9 minus 3 வந்து 6. நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் இறக்குறோம், எக்ஸ் ஸ்கொயர் போட மறந்துட்டு பாருங்க. நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் 684x ப்ளஸ் 361. தெரியுதுங்களா? ஓகே, இப்போ அதே ப்ராசஸ் தான். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 34x ஸ்கொயர், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36x. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். 600 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 646 34ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 646 34ஆல் டிவைட் பண்ணுங்க. 34 1s are 34, பேலன்ஸ் வந்து 30. நெக்ஸ்ட் 6 இறக்குறேன். அடுத்து வந்து 9 டைம்ஸ் வருமா, எஸ் 9 டைம்ஸ் வரும். 9 4s are 36, 6 பேலன்ஸ் 3, 9 3s are 27, 27 plus 3 30. இப்போ 19 ப்ளஸ் 19 இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இதை கூட இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். சரிங்களா? 19 இதை மல்டிப்ளை பண்ணால் இதே தான் வரும், 646x ஸ்கொயர். 19 இன்ட்டு 36 மைனஸ் 684x ப்ளஸ் 19 இன்ட்டு 9 19 into 19 361.
ஃபைனலாக முடிய போதில் எல்லாமே 0 ஆயிரும். அதனால் சேம் நம்பர் தான் வரும். சைனை சேஞ்ச் பண்ணால் எல்லாமே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ ரிமைண்டர் வந்து 0 ஆனதுனால இதுதான் இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதும் போது மாடுலஸில் தான் எழுதணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு எப்பவுமே 17x ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 19 தான் கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக போட்டுக்கோங்க. இது வந்து ரஃப் காலம் சரிங்களா. 361 361. நீங்கள் இந்த 19 இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இதுதான் வரும் சரிங்களா. ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ்லேயே இதுக்கப்புறம் நம்பர் இறக்க இல்லை. ஸோ ரிமைண்டர் வந்து 0 தான் கண்டிப்பாக வந்து ஆகணும். ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போன இந்த சம் ரொம்ப ஷார்ட் சம் தான். ஆனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.